வணக்கம். சீமான் விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் மற்ற கட்சியை காட்டில் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுவதற்கு என்ன காரணம்? இதோட பின்னணி என்ன? இதில் இருக்கக்கூடிய காசிப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். பொலிட்டிக்கல் ஃபியர், அரசியல் அச்சமா? சீமான் திராவிட கட்சிகள் ஊழல் செய்வதா சொல்லிக்கிட்டு தான் தொடர்ந்து நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்தார். இந்த இடத்துல விஜய் புதுசாக அரசியல் கட்சி தொடங்கி அரசியலுக்குள்ளே வந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் மீதான அவருடைய, அதாவது சீமானுடைய தாக்குதல் மிக நேரடியாகவும் தனிப்பட்ட விமர்சனங்களையும் ஒரு பர்சனல் அட்டாக்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியான ஒரு தாக்கத்தை அப்படி தான் விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்து மீதும் சீமான் தொடுக்கக்கூடிய ஒரு போராக தான் பார்க்கப்படுது. அப்படியான விஷயங்களை தான் அப்படியான விவாதத்தை தான் இது அதிகப்படுத்தியிருக்கு. இதன் பின்னணி குறித்து அரசியல் வட்டாரங்களை நிலவக்கூடிய கிசுகிசு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஓட்டு வங்கி பிரிவு, அதாவது ஸ்ப்ரெட்டிங் த ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இளைஞர்களுடைய வாக்குகள், விஜயோட அரசியல் வருகையினால இளைஞர்களுடைய வாக்குகள் பிரிகிறதா, சிதைகிறதா, அல்லது முழுசாக சீமானுடைய ஓட்டுகள்லாம் விஜய்க்கு போகிறதா அப்படிங்கிற கேள்விகள் இந்த இடத்துல பெரிய அளவில் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பலமே இதுவரை அரசியல் கட்சிகளை கண்டுகொள்ளாத இளைஞர்களுடைய வாக்குகள் தான். அந்த யூத் ஓட்டர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த யூத் ஓட்டர்ஸ் தான் நாம் தமிழர் கட்சிக்கு மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது ரொம்ப அதிகமான ஒரு ஓட் பேங்கிங்காக இருந்தது. ஆனால் விஜய் இருக்கும்போது, அதாவது விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகு அது அபாரமான மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது. யூத் ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் விஜய்க்கு மவுஸ் அதிகமாக இருக்குது, ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசும் பொருளாக மாறுனுச்சு. ஸோ இந்த இடத்துல சீமானுக்கு அச்சம் இருக்கா? விஜயோட தமிழக வெற்றி கழக கட்சியை நேரடியாக நாம் தமிழர் கட்சி ஓட்டு வங்கியை பிளவுபடுத்தும் அல்லது முழுமையாக தன்னகத்தே அது இழுத்துக்கொள்ளும் அப்படின்னு அரசியல் அச்சம் சீமான் தரப்புக்கு இருக்கலாம் அப்படிங்கிற கிசுகிசுகளும் இங்கே இருக்குது. விஜயே சீமான் நேரடியாக எதிர்ப்பதற்கான காரண காரியங்கள் இதுதான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களால் இங்கே கிசுகிசு பேசப்படுது. அதனால் தமிழக வெற்றி கழகத்தோடைய அந்த அரசியல் காலூன்ற விடாமலே, அதாவது விஜயை அரசியல் ரீதியாக காலூன்ற விடாமலேயே ஆரம்பத்திலேயே அதன் கொள்கையை அல்லது கொள்கை இன்மைன்னு சொல்லுவாங்களே, ரெண்டு விதம், கொள்கை அல்லது கொள்கை இன்மை, இதன் மீது அந்த விஜயோட அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை மீதும், அதாவது விஜய் மீதும் சந்தேக விதையை தூவக்கூடிய ஒரு வேலையை தான் சீமான் ரொம்ப அதிவேகமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்களும் உன்னிப்பாக பார்க்கப்படுது, பேசப்படுது. அப்படி தான் கிசுகிசு, அரசியல் கிசுகிசு சொல்லப்படுது. ஸோ கொள்கை ரீதியான முரண்பாடுகள் அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. தமிழ் தேசியம் விசஸ் சமூகம். சீமானுடைய அரசியல் தமிழ் தேசியம், தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் தமிழரே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கமும் சீமான் திடமாக உறுதியாக முன்வைக்கக்கூடிய ஒரு அடிப்படை கொள்கையான ஒரு விஷயமாக இங்கே முன்னிறுத்தப்படுது. ஆனால் விஜயோட ஆரம்ப நிலைப்பாடு சமூக நீதி, மதச்சார்பின்மை அப்படின்னு பரந்துபட்ட ஒரு சமூக அமைப்பை மையமாக கொண்டதாக இங்கே இருக்குது. இன்னொரு பக்கத்தில் விஜயோட அரசியல் கொள்கையில் எந்த ஒரு தெளிவும் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுச்சு. இது ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். விஜயோட அரசியல் கொள்கையில் தெளிவு இருக்குது, இன்னொரு விஷயத்தில் தெளிவு இல்லை, முரண்பட்டு இருக்குது அப்படிங்கிற ரெண்டு விதமான விமர்சனங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதோட விமர்சனத்தை சுருக்கமாக பார்க்கும் பொழுது, விஜயோட கொள்கை தெளிவற்றது என்றும் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரு கண்களாக காண்பதாக விஜய் சொல்கிறது சீமான் கடுமையாக விமர்சனம் பண்ணி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இரண்டும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு விஜயோட கொள்கையே கிடையாது, இதெல்லாம் கூமுட்டை அப்படிங்கிற மிக கடுமையான விமர்சனத்தையும் சீமான் அந்த இடத்துல முன் வச்சுருந்தார். ஸோ கொள்கை ரீதியான முரண்பாட்டை காட்டி விஜயோட அரசியல் நிலைப்பாட்டை இந்த இடத்துல சீமான் அசைச்சு பார்க்குறாரு அல்லது பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் பொதுவெளியில் இந்த இடத்துல இயல்பாகவே முன்வைக்கப்படுது. ஸ்டார் பவர் நிராகரிப்பு. ஒரு நடிகர் சினிமா கவர்ச்சியை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அவருக்கு அரசியல் அரிச்சுவடி தெரியாது அப்படிங்கிறது தான் சீமான் மிக முக்கியமாக விஜய் மீது
சுமத்தக்கூடிய மிக பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாக இந்த இடத்துல இருக்குது. அதுவும் வெளிப்படையாகவே விஜயை அரசியல் ரீதியாக அரசியல் அரிச்சுவடே தெரியலை, அரசியல் அறிவே இல்லைங்கிற அளவுக்கு சீமான் விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் வந்து இந்த ஸ்டார் பவர்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது விஜயோட அந்த ஸ்டார் பவர் வந்து மக்கள் நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியையும் தீவிரமாக பரப்பக்கூடிய முயற்சியை தான் சீமான் கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயங்களும் இங்கே பொது வழியில் பொதுவாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். சீமான் தொடர்ந்து பேசும்பொழுது விஜய்க்கு கூட்டத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை, அந்த கூட்டம் ஓட்டளித்தால் மட்டுமே பெட்டி தாங்கும் அப்படின்னு பேசக்கூடிய விஷயம்லாம் மக்கள் ஆதரவுக்கும் தேர்தல் வெற்றிக்கும் உள்ள வித்தியாசத்தை அழுத்தமாக பதிவு செய்ய உதவுகிறது. மீடியா ஃபோக்கஸ், ஊடக கவனம். சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய பிரபலம் அரசியலுக்கு வரும்போது அவரை விமர்சிப்பது இயல்பாகவே அதிக ஊடக கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. விஜயை விமர்சனம் பண்ணி பேசுகிறது மூலமாக தன் கட்சியை எப்போதும் எல்லாருமே ஒரு பேசும் பொருளாக, விவாத பொருளாக, எப்போதுமே மக்கள் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு இது சொல்லுவாங்கள்ல, கரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யுத்தியை தான் சீமான் இதில் கையாளுறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. சீமானுடைய விமர்சனங்கள் வெறும் அரசியல் தாக்குதல் மட்டும் கிடையாது, இது வந்து இளைஞர் வாக்குகளை மையம் கொண்ட இரு தலைவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு கருத்து யுத்தம், அல்லது அந்த வாக்குகளில் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இளைஞர்களை கவர்ந்து இழுப்பதற்கான அல்லது அவர்களை மோட்டிவேட் பண்ணுவதற்கான ஒரு வசீகர யுத்தம் கூட பார்க்கலாம், அல்லது ஒரு ஆளுமையான விமர்சனங்கள், ஒரு ஆளுமையான யுத்தம் அப்படிங்கான விமர்சனங்களும் இந்த இடத்துல முன்வைக்கப்படுது. இளைஞர்களை யார் கவர்வது, யார் வெல்வது, யார் தன்னகத்தை கொள்வதுங்கிற ஒரு அரசியல் போட்டியாக தான் விஜய்க்கும் சீமானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த போட்டியை பார்க்க முடியுது. இப்படி சீமானுக்கும் விஜய்க்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த பனிப்போர், அந்த வார்த்தை யுத்தம், அந்த அரசியல் மோதல், சமூக வலைதள மோதல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது அரசியல் அச்சமா அப்படின்னு அந்த கேள்வி இயல்பாக வருது. ஆனால் அதை விட இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலை முதன்மையான இடத்திற்கு நேரடியான போட்டி அப்படின்னு சித்தரிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சீமான் விசஸ் விஜய் அரசியல் மோதல், இவர்கள் 2 பேருடைய மோதலிருந்து எழக்கூடிய இயல்பான கேள்விகள் என்ன அப்படின்னா, நடிகர் விஜயை சீமான் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசக்கூடியது அச்சத்தினாலா அல்லது கொள்கை வேறுபாடு காரணமா? உங்களுடைய கருத்து என்ன? சீமான் சொன்னது போல தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு விஜயோடைய நிலைப்பாடு, அந்த கொள்கை தெளிவில்லாமல் இருக்கா, இல்லை எல்லா தரப்பு மக்களையும் கவரக்கூடிய ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்கா? நாம் தமிழர் கட்சியோடைய இளைஞர்களுடைய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரித்தால் அது யாருக்கு லாபம்? திமுகவுக்கா, அதிமுகவுக்கா, அல்லது விஜய்க்கா, அல்லது சீமானுக்கா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நடிகன் தன்னுடைய ஸ்டார் பவரை வச்சுக்கிட்டு அரசியல் செய்வது சரியா, இல்லை சீமான் சொல்கிறது மாதிரி அரசியல் அரிச்சுவடி முக்கியமாக? மக்களுக்கு எது தேவை? விஜயோட அரசியல் வருகையால் தமிழ்நாட்டு அரசியலை 3வது இடத்திற்கான போட்டி கடுமையாகுமா, இல்லை சீமான் தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொள்வாரா, இல்லை அந்த இடத்துல விஜய் வந்து முந்தி நிற்பாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி.